இனிமே தங்கம் அப்படிங்கிறத நம்ம வாங்க முடியாத இடத்துக்கு போயிருச்சு. ஒரு கிராமே பாருங்க 10,000, 11,000 அந்த மாரி போயிருச்சு. அப்ப நீங்க எல்லாருமே நேயர்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே டிஜிட்டல்ல நீங்க வரும்போது, கோல்ட மட்டும் இன்னும் ஜுவல்லரிஸ்லயே போய் வாங்குறத தவிர்த்து, இந்த மாரி பாண்ட் இருக்குது. இன்னும் நெறைய பேசலாம். நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்போதுமே நகைகளா தான் வாங்கி குவிக்கணும். அதுல மட்டும் தான் ரிட்டர்ன் அது மட்டும் கிடையாது. இனிமே நகைகளுக்கு உங்களுக்கு சேஃபே இல்ல. நீங்க இனிமே போட்டு வெளில போ முடியுமா? ஒரு பவுன் உங்களுக்கு வந்து இந்த மாரிலாம் நான் போட்டிருக்க மாரிலாம் பொண்ண தூக்குனாலே அவ்வளோ வந்துரும். ஸோ ஒரு பவுனே 1,00,000னா ஒரு சாதாரண ஒரு சின்ன செயின் போட்டிருந்தாவே அதோட வேல்யூ எவ்வளவு? 1,00,000. மினிமமா எந்த பெண்களா இருந்தாலும் சரி, ஈவன் ஆண்களா இருந்தாலும் சரி, ஒரு பவுன் குறைஞ்சு ஏதாவது போட்டிருக்காங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? சேஃப்டி ரொம்ப இதாகும். ஸோ அதனால விலை ஏற ஏற இதெல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா அதே சமயம் தங்கம் எப்போதும் நீண்ட கால முதலீடு. ஸோ கோல்டு ஜுவல்லரியா வாங்குறத தவிர்த்து மற்ற முறைகள் நீங்க சொன்ன மாரி, இந்த மாரி பாண்டெல்லாம் வாங்குறது நல்லது. பிரசன்ட்டா இன்னும் எந்த அனௌன்ஸ்மென்ட்டும் வரலப்பா. காரணம் இவங்க குடுத்த அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கே கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டது. இவ்வளவு ரிட்டர்ன் குடுக்க வேண்டியது கட்டாய சூழ்நிலை. இப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாதுப்பா. குடுத்தே ஆகணும். ஸோ அதனால ஒண்ணு செய்ய போய் இப்ப வேற மாரி மாறிடுச்சு அவங்களுக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு அத நிறுத்தி வச்சிருக்காங்க.